பண்ணாதீங்க ஒரே நிமிஷம். வேலண்டைன்ஸ் டே எதனால செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட் வாழ்கிறாரு. அவரோட பேர் தான் வந்து வேலண்டைன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் யாருமே போருக்கு வராததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசர் வந்து ஒரு கட்டளை போடுறாரு. யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு லா போடுறாரு. இதை மீறுறவங்கள ஜெயிலில் போட்டு கொன்றுவோன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து எல்லார் மேலேயும் ரொம்ப அதிகமான லவ் உருவாகி, இவர் வந்து எங்கே இருக்கக்கூடிய கப்புள்ஸ் எல்லாரையும் யாருக்குமே தெரியாமல் ஒன்று சேர்த்து வைக்கிறாரு. ஒன்று சேர்த்து வச்சு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளில் எப்படியும் அந்த ப்ரீஸ்டோட கதையை வந்து யாரோ ஒருத்தர் கேட்டு சொல்லி இவர் வந்து அந்த அரசரோட போர் வீரர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க. இவரை கூப்பிட்டுட்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இவர் ஜெயிலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்க எல்லாரும் கூட அன்பாக பழகுறாரு. ரொம்ப அன்பாகவே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயிலோட வார்டன் ஒருத்தர் இருந்தார். அவரோட பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெயில் வார்டன் வந்து அந்த பொண்ணை ப்ரீஸ்ட் கிட்ட கூப்பிட்டு வரும்போது, இவர் வந்து அந்த பொண்ணோட பிறவியிலே உருவான கண்ணோட குறைபாடை சரி பண்ணி இவர் பண்ணக்கூடிய ப்ரேயர் மூலமாக அந்த பொண்ணுக்கு கண்ணும் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீஸ்ட்டை வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டளையும் வந்து ராஜா கிட்ட இருந்து வந்துடுது. இந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கார்டு எடுத்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் யாருக்காக எழுதுறாருன்னா, அவர் ஹீல் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணுக்காக எழுதுறாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு டீப்பான ஒரு லவ் வந்து உருவாகிருச்சு. லெட்டர் வந்து அந்த பொண்ணோட கையில் போய் சேர்ந்து அந்த பொண்ணு படிக்கக்கூடிய அதே நேரத்தில் இவரோட தலையை வெட்டி கொல்றாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஃப்ரம் யூ வேலண்டைன் அப்படின்னு எழுதியிருந்தது. இது படிக்கிற நேரத்திலே அவரை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இங்கே தான் தி வேலண்டைன் வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. இவர் வந்து எல்லாரை விட ரொம்ப அன்பாக இருந்ததுனாலையும், எல்லாரோட அன்பை ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த ப்ரீஸ்ட் வந்து அதிகமான நாட்கள் வந்து போராடுனதுனாலையும் வேலண்டைன்ஸ் டே உருவாச்சு. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் வேலண்டைன்ஸ் டே வந்து தலைகீழாக மாற்றிட்டாங்க. பட் வேலண்டைன்ஸ் டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலண்டைன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோட அன்பை அவர் வந்து முழுக்க வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்கிறாரு. அதன் விளைவு தான் அவரே இறந்தா கூட இந்த வேலண்டைன் வந்து இன்றைக்கி இந்த உலகமே பேசிகிட்டு இருக்கு. பட் அவரோட ஸ்டோரியை மறந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்படி இயேசு வந்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னு சொன்னாரோ, அதேமாரி இந்த வேலண்டைன்னு சொல்லி எத்தனையோ தனியாக இருக்கிறவங்களை வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அவர் இதை பண்ண கொண்டுருவாங்கணும், ஆனாலும் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, இதுதான் அவர் வந்து இயேசு மேலே வச்ச அன்பை உலகத்தில் வெளிக்காட்டியிருக்காரு. இதே மாதிரி தான் எல்லா கிறிஸ்டியன்ஸும் எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக இருக்கணும்.